ஆர்ஓ வாட்டரை திரும்ப வந்து ஹீட் பண்ணி குடிப்போம். ஸோ அது நல்லதா? இல்லை, லேசாக சூடு பண்ணி, நான் கொதிக்க வைக்க சொல்லலை, வார்மா லேசாக சூடு பண்ணி குடிச்சிக்கலாம். அதுவும் ஜஸ்ட் பிகாஸ் இந்த டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். நம்ம டைஜஷனை நேச்சுரலி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம லைஃப் ஸ்டைல்லையும் ஃபுட் ஹேபிட்ஸ்லையும் ரொம்ப ப்ராப்ளமே இருக்காது, நமக்கு ஹெல்த்தியாக இருக்கு. ஆமாம், இன்டைஜஷன் இஸ் த மதர் ஆஃப் ஆல் டிசீஸ். ஸ்கின் நல்லா இருக்கணும், ஹேர் நல்லா இருக்கணும், நான் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா முதல்ல அவங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அவங்களோட டைஜஷனை பற்றி தான். இப்போ ஒரு ஹேருக்கு ரொம்ப நல்லது முட்டைன்னு வச்சுக்கோங்க, ஸ்கின்னுக்கு முட்டை கீரை இதெல்லாம் சாப்பிட்டா நல்லது. பட் நம்ம போய் நல்ல பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டை வாங்குறோம், பெஸ்ட்டாக வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சூப்பராக சமைச்சு சாப்பிட்றோம். ஆனால் சாப்பிட்றது என்ன ஆகுது? டைஜஷன் ஆக மாட்டேது. உள்ளே போய் அப்சர்வ் ஆகுதா, டைஜஷன் ஆகுதா, அப்சர்வ் ஆகுதா, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அது ஆகாமல் நம்ம வெளியே என்ன பண்ணியும் என்ன யூஸ் இருக்கு? இப்போ 100% ஒரு வெஜிடபிள் வாங்கி நம்ம சமைச்சு சாப்பிட்றோம், அதில் இருக்க 100% போஷாக்கு போக வேண்டிய இடத்துல வெறும் 20% போகிற மாதிரி நம்ம டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டியை வச்சுருந்தோம்னா, அப்புறம் இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன் இதை பண்ண அதை பண்ண, ஆனாலும் முடி கொட்டுது, ஆனாலும் என் ஸ்கின் க்ளோ ஆகலன்னு சொல்லி நோ பாயிண்ட். பசிச்சாதான் சாப்பிடணும், அதுதான் தமிழ் அழகாக சொல்லியிருப்பாங்க, பசித்து புசின்னு. ஸோ பசிச்சாதான் சாப்பிடணுன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வேலை உண்மையான பசி வரைக்கும் வெயிட் பண்ணணும். எவ்வளோ நம்ம உடம்பு விட்டு நம்ம டிஸ்கனெக்டடாக இருந்தோம்னா பசி கூட நமக்கு தெரியலன்னு, இது வந்து நம்ம எல்லாம் ரொம்ப அவமானப்பட வேண்டிய விஷயம். பசி எடுக்கிறது எனக்கு தெரியலன்னு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய விஷயம். அந்த அளவுக்கு டிஸ்கனெக்ட் ஆகி வெறும் மைண்ட்ல இருந்து மட்டும் வேலை பார்த்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்போ ஹெல்த் கண்டிப்பாக இருக்காது. அப்புறம் உங்களுக்கு சும்மா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக நான் ஹெல்த்தியாக இருக்கணும், அப்போதான் நான் நல்லா அழுன்றதுக்காக நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இப்போ ஒரு நாளைக்கு வந்து 3 வேளை கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. ஆக்சுவலி ஒரு நாளைக்கு எத்தனை வேளை தான் சாப்பிடணும்? பாடியோட கனெக்டடாக இருந்தால் பசிச்சாதான் சாப்பிடுவோம். இத்தனை வேலை அத்தனை வேலை கணக்கே வராது. தாகம்னு ஒரு அழகான சென்ஸ் இருக்குல்ல நமக்கு, அந்த சென்ஸ் நம்ம மதிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்காக தான் நம்ம ஆப் வச்சுக்கிறோம், வாட்டர் ட்ரிங்கிங் ஆப். 1/2 மணி நேரம் ஒரு முறை அது அலாம் அடிக்குது. ஸோ அந்த சவுண்டு கேட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு நான் வேலை பார்க்குறேன், எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. தண்ணி தாகத்தை நான் அவ்வளோ சின்னதாக நினைக்கிறேன். எனக்கு தாக எடுத்தா கூட நான் அப்புறம் குடிச்சிக்கலாம், எனக்கு வேலை தான் முக்கியம். பசிச்சிட்டே இருக்கும், ஆனால் அப்போ கூட நம்ம போக மாட்டோம், இல்லை வேலையை முடிச்சுட்டு போகலாம். ஸோ எதுக்கு நம்ம இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம்? நம்மளை எவ்வளோ கீழே வச்சு ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ நம்மளோட சென்சஸ்லையும் நம்ம பாடி நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு நிமிஷமும் தண்ணி தாகம் கொடுக்குது, பசி கொடுக்குது, தூக்கம் கொடுக்குது, இருமல் கொடுக்குது, தும்மல் கொடுக்குது. இப்படி ஒரு ஹேர் ஃபால் கூட ஒரு சிம்டம், a way of communication தான். உடம்பு நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கு. அந்த கம்யூனிகேஷனை லிசன் பண்ணாம, ஃபீவர் இஸ் அ கம்யூனிகேஷன். நம்ம என்ன பண்றோம், உடனே ஃபீவர் சப்சைட் பண்றதுக்கு ஒரு மெடிசன் சாப்பிட்டு ஏன்னா நான் நெக்ஸ்ட் வேலைக்கு போகணும். தண்ணியில என்ன தண்ணி, சில்லு தண்ணி குடிக்கணுமா, ஐஸ் வாட்டரா, சுடு தண்ணியா, இது ஒரு எப்பவுமே கன்ஃபியூஷன் இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன லாஜிக் இருக்கு. யூஸ்வலி மலையில ஆறுல அப்படியே வந்த நேச்சுரல் வாட்டர் தான் பெட்டர்னு ஸ்கிரிப்ட்ஸ்ல எல்லாம் இருக்கு. பட் இப்போ இருக்க நம்ம லைஃப் ஸ்டைலை யோசிச்சு பார்த்தோம்னா, நமக்கு எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஃபுட்டு வந்து ப்ராப்பரா குக் பண்ண மாதிரியோ, நல்ல நம்ம ஃபுட்டு நல்லா இருந்தாலும் ப்ராப்பர் டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டின்றது நமக்கு இல்லாம போயிடுச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம்னால நமக்கு உள்ளுக்குள்ள நிறைய டாக்ஸின்ஸ் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்காக மட்டும் எப்பவுமே டைஜஷனை என்ஹான்ஸ் பண்றதுக்காக மட்டுமே சுடு தண்ணி லேசா வார்மா குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.